ரித்தன்யாவை இவங்க கொடுமைப்படுத்தின அந்த காணொளி, அந்த வீடியோலாம் வந்து இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. கணவராக இருக்கக்கூடிய கவின் வந்து நிறைய வந்து துன்புறுத்தியிருக்காரு ரித்தன்யாவை மன ரீதியாக. நிறைய எலி சொற்கள் வந்து பேசியிருக்காரு. நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அண்ணாதுரை அதுக்கப்புறம் ஜெயசுதாவையுமே இந்த ரித்தன்யாவோட பெற்றோர்களையுமே நீங்கள் வந்து இதில் வந்து அக்யூஸ்டாக வந்து சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய பொதுமக்கள் தொடர்ந்து வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் வந்திருக்காங்க. ரித்தன்யா அப்படின்ற பெண்மணி வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செஞ்சு கொண்ட நிகழ்வும் அதுக்கடுத்து தொடர்ந்து நடந்த சம்பவங்களும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் எல்லாரையுமே ரொம்பவே நெஞ்ச பதற வைக்கிற அளவுக்கு நடந்த ஒரு சம்பவம். இந்த மாடர்ன் ஜென்ரேஷன்லையுமே ஒரு வரதட்சணை கொடுமைகள்லாம் வந்து நடக்குதா? அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அளவில் பெரிய தொழிலதிபர்களாக இருந்து பெரிய பணக்கார வீட்டுக்காரங்களாக வந்து இருந்து அந்த பெண்ணோட திருமணத்துக்கு கிட்டத்தட்ட 300 சவரன் நகை வந்து போட்டோம், அதுவுமே வந்து பத்தாது, இன்னும் எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ட்டு நடக்கக்கூடிய அளவில் ஒரு வரதட்சணை கொடுமை வந்து நிகழ்ந்திருக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இறந்து போன இந்த பெண்மணியாக இருக்கக்கூடிய ரித்தன்யாவோட அப்பாவாக இருக்கக்கூடிய அண்ணாதுரை அப்படின்றவர் தொடர்ந்து இந்த மாப்பிள்ளை வீட்டு தரப்பில் அவங்க மேலே வந்து நிறைய குற்றம் வந்து சாட்டினார். முக்கியமாக என்ன வந்து சொல்லப்படுது வந்து அப்படின்னா, உடல் ரீதியை வந்து விட மன ரீதியாக ரித்தன்யாவுக்கு அவங்க மாமனாராக இருந்த ஈஸ்வரமூர்த்தியும் கணவராக இருந்த கவினும் மாமியார் இருந்த சித்ராதேவியும் அடுத்தடுத்து வந்து நிறைய டார்ச்சர் வந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு அண்ணாதுரை நிறைய இன்டர்வியூவில் வந்து அவரோட கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். குறிப்பாக தன்னோட பெண்ணுக்கு சாப்பாடு வந்து போடாமல், தன்னோட பெண்ணை வந்து யார்கிட்டையுமே வந்து பேச விடாமல், எங்கேயுமே வந்து வெளியே வந்து போக விடாமல், மொபைல் அக்கஸ் கூட பெருசாக வந்து கொடுக்காம, ஒய்ஃபை வந்தெல்லாம் வந்து கட் பண்ணி வந்து விட்டு, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பணம் வந்து சரியாக வந்து கொடுக்காம, ஒரு டிவி எதுவுமே வந்து பார்க்க விடாமல், ஒரு ஒரு ரொம்ப தனிமையில் இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து இருக்க விடணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரீ பிளான்டாக இவங்களோட குடும்பத்தை வந்து சேர்ந்து இந்த கவினாக இருக்கக்கூடிய கணவரும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவிங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ரொம்பவே பிளான்டாக வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாதுரை வந்து தொடர்ந்து வச்சுட்டு வந்து இருந்தார். அண்ணாதுரையோட விருப்பத்தின்படி இவங்களோட மாமனார் வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரையுமே வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இந்த ஈஸ்வரமூர்த்தியும் அவரோட மகனான கவினும் எங்களுக்கு வந்து ஜாமீன் வேணும் அப்படின்ட்டு முன்ஜாமீன் வந்து வாங்கின பட்சத்துலையும் அந்த ஜாமீனை வந்து கோர்ட்டு வந்து ஏற்க வந்து மறுத்துருச்சு. ஸோ அவங்கள வந்து இம்மிடியேட்டாக வந்து கஸ்டடியில் வந்து போலீஸார் வந்து எடுத்தாங்க. இதை தொடர்ந்து அண்ணாதுரை வந்து இல்லை, இந்த மாமியாராக இருக்கக்கூடிய சித்ராதேவியும் நீங்கள் கைது வந்து பண்ணணும், என்னோட பெண் வந்து அந்த ஆடியோவில் கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணாதுரைக்கு சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் நோட்டில் இவங்களையும் மென்ஷன் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் என்னோட பெண்மணி வந்து செத்ததுக்கு முக்கிய காரணமாக தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ட்டு அண்ணாதுரை தொடர்ந்து வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்தாரு. இவங்களுக்கு வந்து ஆளும் தரப்புலையும் அதிகார வர்க்கத்துலேயும் நிறைய சப்போர்ட் வந்துருக்கு, அதனால தான் இந்த குடும்பம் வந்து தப்பிக்க வந்து பார்க்குறாங்க அப்படின்ட்டுலாம் வந்து தொடர்ந்து அழுத்தம் வந்து சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் ப்ரெஸ்ஸில் வந்து அடிக்கடி வந்து சொல்கிறதுனால இது எல்லாரையுமே ஒரு பேசு பொருளாக வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருந்ததுனால சித்ராதேவியும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ மொத்த குடும்பமே காவல்துறையோட கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்குது. பட் அண்ணாதுரை தரப்புலையும் இது தவிர இந்த கேஸில் வந்து நம்ம விசாரித்து வந்து பார்த்தா என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ரித்தன்யாவை இவங்க கொடுமைப்படுத்தின அந்த காணொளி, அந்த வீடியோலாம் வந்து இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. குறிப்பாக அண்ணாதுரை வந்து இதை ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. பலதரப்பட்ட நபர்கள்கிட்ட இந்த கேஸில் இன்வால்வ் கிட்ட வந்து விசாரிக்கிறப்ப ரித்தன்யாவை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த வீடியோ ஆதாரங்களுமே வந்து இருக்குது, இதையும் வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து வெளியே வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்து வெளியே வந்துச்சுன்னா அது இன்னுமே வந்து ஒரு பக்குன்னு ஒரு பகீர் கலப்பக்கூடிய ஒரு விஷயமா அந்த விஷயம் வந்து அமையலாம். ரித்தன்யா அவர்கள் தான் சாகரத்துக்கு முன்னாடி அண்ணாதுரைக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் நோட்டில், இல்லை நீங்கள் எனக்கு நிறைய தடவை வந்து ட்ரை வந்து பண்ணிட்டீங்க, பட் இதுக்கு மேலே இந்த குடும்பத்தில் என்னால் வாழ வந்து முடியாது, என்னால் வாழவே வந்து முடியாது அப்படின்ட்டு சோகம் ததும்ப அழுதுகிட்டே சொன்ன அந்த காணொலியை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம்.
ஸோ அது மூலமாக என்ன திட்டவட்டமாக நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நிறைய காம்ப்ரமைஸ் வந்து நடந்திருக்கு இவங்களுக்குள்ள. இவங்க வந்து கோச்சிட்டு அண்ணாதுரை வீட்டுக்கு வந்து திரும்ப வந்து வரதும், திரும்ப இவங்க ஈஸ்வரமூர்த்தி தரப்புல இருந்து இல்லை எந்த பிரச்சனையுமே வந்து வராது, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்து போகிறதும் இது கண்டினியூஸாக வந்து நடந்திருக்கு. இந்த கௌரவம் எதுவுமே வந்து பார்க்காம அண்ணாதுரை தரப்புல இருந்து ஈஸ்வரமூர்த்தி தரப்புல வந்து இருந்துமே உட்காந்து இதை வந்து பேசி இருந்திருக்கணும். ஒரு 200 சவரன் எக்ஸ்ட்ரா நகைக்காண்டி அதுக்கப்புறமா ஒரு சில ரொக்க பணத்துக்காண்டி தான் இந்த ஒரு கொடுமையான ஒரு வரதட்சணை விஷயத்தில் நீ கொண்டு வந்து தேரணும் அப்படின்ட்டு நிறைய இழி சொற்களால் வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க ரித்தன்யாவை அப்படின்ட்டு வந்து கூடப்படுது. இதனால தான் ரித்தன்யா மேஜராக வந்து மனம் முடிஞ்சு வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ ஆதாரம் வந்து நமக்கு வெளியே வந்து வந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டு தரப்புலையும் வந்து சப்மிட் பண்ணி இவங்களோட தண்டனை இன்னுமே வந்து ஜாஸ்தியாக வந்து இது வந்து உறுதி வந்து அளிச்சதுன்னா, அது ஒரு பெரிய விஷயமாக தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்காண்டியும் நிறைய பேர் வந்து அவளோட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது. ஸோ அண்ணாதுரை மேலேயுமே வந்து நிறைய பொதுமக்கள் வந்து குற்றம் வந்து சாட்டிட்டு தான் வந்திருக்காங்க. அண்ணாதுரை ஃபஸ்ட்டே வந்து நீ எல்லாம் வந்து காம்ப்ரமைஸை வந்து போயிடணுமா, வாழப்போகிற இடம் அப்படிதாம்மா வந்திருக்கோம், நம்ம தாம்மா சகிச்சுக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒரு ப்ரெஷரை வந்து அந்த பொண்ணு மேலே வந்து கொடுக்காம, உனக்கு பிடிக்கலாம் நீ வந்திருக்கன்னு, நம்ம வேற ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்திருந்தாங்கன்னா, அந்த பொண்ணு இப்படி பயங்கரமாக கார்னர் பண்ணப்பட்டு தற்கொலை செய்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த பொண்ணு வந்து போயிருக்காது. ஸோ இந்த அண்ணாதுரை அதுக்கப்புறம் ஜெயசுதாவையுமே இந்த ரித்தன்யாவோட பெற்றோர்களையுமே நீங்கள் வந்து இதில் வந்து அக்யூஸ்டாக வந்து சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய பொதுமக்கள் தொடர்ந்து வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் வந்திருக்காங்க. பட் அதுக்கு சட்டத்தில் எந்தளவுக்கு இடம் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியலை. பட் அதுக்கு சட்டத்தில் பெருசாக வந்து இடம் வந்து கிடையாது. பட் ஒரு தார்மீக அடிப்படையில் இந்த பெற்றோர்களுமே இந்த பொண்ணு தற்கொலை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருந்திருக்காங்க. இவங்க ஒரு பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த விஷயத்தை வந்து அணுகியிருந்தாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக தான் வந்து இருந்து, உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலாம் விட்டுருமா, அவங்கள விட்டு வந்துரு, நம்ம இன்னொரு வாழ்க்கையை வந்து பார்த்துப்போம், நீ எதுவுமே வந்து நினைக்காத, நாங்கள் இருக்கோம் அப்படின்றது பாசிட்டிவாக பேசியிருந்தாங்கன்னா, அந்த பொண்ணு கண்டிப்பாக தற்கொலை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு இஷ்யூவாக வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த பெற்றோர்கள் மேலேயுமே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பொதுமக்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த கேஸோட அடுத்த கட்ட அப்டேட்டாக இது அடுத்த ஹியரிங் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக நிறைய ஆதாரங்கள் இந்த ஈஸ்வரமூர்த்தி இவங்களோட ஃபேமிலி தரப்பில் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து இருக்குது. குறிப்பாக கணவராக இருக்கக்கூடிய கவின் வந்து நிறைய வந்து துன்புறுத்தியிருக்காரு ரித்தன்யாவை மன ரீதியாகவே. நிறைய எலி சொற்கள் வந்து பேசியிருக்காரு. நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன், நீ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கவின் தான் மேஜர் முக்கிய காரணமாக ரித்தன்யா வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுல பெரிய காரணமாக வந்து இருந்திருக்காரு. ஒரு கணவராக இருக்கிற பட்சத்தில் ஜாஸ்தியான மென்டல் ப்ரெஷரை வந்து ரித்தன்யாவுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு தெரிஞ்ச வரையில் இந்த வரதட்சணை குற்றத்தின் வந்து படி ஒரு பொண்ணை வந்து நிறைய வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா செக்ஷன்லையுமே வந்து பார்த்தா இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருட கடுங்காவல் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருக்குது. இந்த ரித்தன்யாவோட இந்த வரதட்சணை கேஸ் வந்து வெளியே வந்து எல்லாருமே பெருசாக வந்து பேச ஆரம்பித்தோடனே இன்னும் நிறைய வரதட்சணை கொடுமை வழக்குகளுமே வந்து நிறைய பெண்கள் தைரியமாக வந்து வெளியே கொடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரித்தன்யா கேஸ் மூலமாக இந்த வரதட்சணை கொடுமை வந்து பெரிய பேசு பொருளாகி நிறைய ஜனங்கள் வந்து வரதட்சணை வாங்குறது தவறு, வரதட்சணையினால் ஏற்படக்கூடிய அந்த கொடுமையான விஷயங்கள் அறவே வந்து தவறு, சட்டத்திலேயே வந்து இது பெரிய ஒரு தண்டனை வந்து இருக்குது அப்படின்ட்டு நிறைய பொதுமக்கள் வெளிப்படையாக பேசுகிறதுனால நிறைய பெண்மணிகள் அவங்களே வந்து தாமாமே வந்து தமக்கு நடந்த அந்த அநீதிக்காகண்டி வந்து கேஸ் போட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட வீட்லேயுமே எங்களோட கணவரும் எங்களோட கணவர் வீட்டில் இருந்தும் வரதட்சணை வந்து கேட்டு எங்களை பெருசாக வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய டெக் சூப்பர் ஸ்டார் அந்த சுதர்ஷன், ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து வெகுமெண்ட்டாக வந்து பொங்கி எழுந்து இந்த சுதர்ஷன் என்னை தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக வரதட்சணை கொடுமையினால் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அடித்தும் வந்து துன்புறுத்தியிருக்காரு, நிறைய மன ரீதியாக வந்து டார்ச்சர் படுத்தியிருக்காரு. நான் இந்த வரதட்சணை கொடுமையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கேஸ் வந்து கொடுத்தது ரொம்பவே பரவலாக வந்து ஒரு பேசுபொருள் வந்து ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிருபானந்த வாரியார் ஒரு சாமியார் வந்து இருப்பார் இல்லையா, ஸோ அவரோட பேத்திக்குமே இந்த வரதட்சணை கொடுமை நடந்திருக்கிறதா அவங்க வந்து வெளியே வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய சலசலப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நிறைய முக்கியமான செலிப்ரிட்டிஸோட
தரப்பில் இருந்தும் அவங்களோட பெண்களும் வந்து வெளியே அந்த உண்மையை போட்டு வந்து சொல்கிறப்ப நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டாக வந்து தெரியும். நிறைய கணவன்மார்களும் இந்த மாதிரி வரட்சணை கேட்டு வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய ஆட்களும் வந்து திருந்துவாங்க. ஸோ அது இந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு கன்ஃபரன்டேஷனாக வந்து அமையுது. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்து இன்னுமே நிலுவையில் தான் வந்து இருக்குது. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா இவங்களோட அந்த ஓனர் வந்து அவங்களோட மகளை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு. அவங்க அதுக்கான வரதட்சணையாக இருட்டுக்கடை அல்வா கடையோட அந்த பத்திரத்தை எங்களுக்கு வந்து நீ வந்து எழுதி போட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு கண்டினியூஸாக டார்ச்சர் வந்து பண்ணாங்க. இது ரொம்பவே பழைய கேஸ் தான். அந்த ஒரு கேஸுமே இப்போது பெருசாக இந்த நிலுவையில் வந்து இருக்குது. அதுக்குமே தக்க ஒரு தீர்ப்பு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி தமிழகத்தில் தொடர்ந்து இந்த வரதட்சணை வந்து வாங்கக்கூடாது, இது வந்து சட்டத்தின் அடிப்படையிலேயே அறவே வந்து தவறு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து எழுந்திருக்கு. இந்த ரித்தன்யா கேஸ் வந்து மூலமாக இது ஒரு பெரிய தண்டனை வந்து ஆகிற பட்சத்தில், இந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்துக்கு பெரிய தண்டனை வந்து கிடைக்கிற பட்சத்தில் அறவே அடுத்து வர ஜென்ரேஷனில் வரதட்சணை வந்து வாங்குறது வந்து தவறு அப்படின்னும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ அப்யூஸ் பண்ணுறது தவறு அப்படின்ட்டும் எல்லாருக்குமே வந்து புரிய வரும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனை வந்து கிடைக்க போகுது அப்படின்றத.